पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंगडतुरैवार्क्कु नमः। नன்றி वणक्कम। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையாருடைய திவ்யசஹஸ்ரநாமத்திலே 622வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது சுனந்தவான் என்கிற திருநாமம். சுனந்தவான் உண்மையிலேயே அன்பர்களே, இதற்கு உபகாரம் பண்ணக்கூடிய சில புஸ்தகங்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த விஷ்ணு வெங்கடேஷ சஹஸ்ரநாமத்தின் வியாக்கியானமாக தெலுங்கிலே ஒரு பெரிய அறிஞர் எழுதியிருக்கார். அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி தமிழில் ஒரு எழுதியிருக்கிறார், இன்னொருவர் சுருக்கமாக வெளியிட்டிருக்கிறார் என்று 3 புத்தகங்கள் எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அவைகளிலே சில இடங்களிலே நமக்கு கிளாரிட்டி இல்லை என்று தோன்றும் பொழுது அடியேன் திருவேங்கடமுடையானை சரணமடைந்து அவன் காட்டி கொடுக்குற வழி என்னன்னு கேட்பேன். அதே மாதிரி இந்த திருநாமத்துக்கு அவர்கள் சொல்லிய பொருள் எனக்கு எட்டலை. இதில் ஏதோ மர்மம் ஒளிஞ்சிருக்கு திருவேங்கடமுடையானை உடனே காமிச்சு கொடுத்துட்டான். சுனந்தத்தை உடையவன் சுனந்தவான். வாட் இஸ் சுனந்தம்? அந்த காலத்தில் தங்கள் வில்லுக்கெல்லாம் பெயர் வைப்பார்கள் வீரர்கள். ஷார்கம் என்கிற பெயர் எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய வில்லுக்கு பெயர். வில்லுக்கே ஷார்கம்னு பெயர். லேப்டாப்புக்கெல்லாம் பேர் வைக்கலாமோ? சில பேர் லேப்டாப் ஒருத்தர் பேர் குட்டி, பட்டி, தொட்டி ஏதோ பேர் வைக்கிறான். இந்த குட்டி எடுத்துட்டோம்னா லேப்டாப் எடுத்துடும். இன்னும் சில பேர் தங்களுடைய மனைவி பேர் லேப்டாப் வைக்கிறாங்க. அந்த மாதிரி லேப்டாப்புக்கு பேர் வைக்கிற டாக்ஸிக்கே பேர் வைக்கிறாங்க. ஒரு திரைப்படத்தில் சில பேர் தன்னுடைய டாக்ஸி லக்ஷ்மின்னு பேர் வச்சு லக்ஷ்மி கிளம்பு அப்படிங்குவாங்க. இது மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி திருவேங்கடமுடையானுடைய வில்லுக்கு ஷார்கம் என்று பேர். நாராயணனுடைய வில்லுக்கு, ராமாவதாரத்தில் அவன் வைத்திருந்த வில்லுக்கு கோதண்டம் என்று பெயர். அர்ஜுனன் கையில் இருந்த வில்லுக்கு காண்டீபம் என்று பெயர். இப்படி அவரவர்கள் தங்கள் வில்லுக்கு பெயர் வச்சு பெருமைப்பட்டார்கள். அதே மாதிரி பலராமன் சங்கர்ஷணமூர்த்தி, அவருக்கு ஆயுதம் என்னன்னா ஒரு கையில் உலக்க, ஒரு கையில் கலப்பை. உலக்கையும் கலப்பையும் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட். நாட்டினுடைய அடிவே ஆதி வேறே அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். எம்பெருமான் நம்ம ராமானுஜ சம்பிரதாயத்தில் அக்ரிகல்ச்சரிஸ்டே பகவான் அவதாரம். கலப்பையும் கையுமாக எம்பெருமான் காட்சி தருகிறான் சங்கர்ஷணமூர்த்தி, பலராமன் கிருஷ்ணனுடைய அண்ணன். அந்த பலராமனுடைய கையில் ஒரு கலப்பை உண்டு, அதை போல ஒரு உலக்கை உண்டு. திருவாய்ப்பாடியில்
கிருஷ்ணனும் வளர்ந்தான், பலராமனும் வளர்ந்தான். பலராமன் வளர்ந்த அப்புறம் தானே கிருஷ்ணன் லேட்டர் என்ட்ரி தானே. கிருஷ்ணன் ரொம்ப தீம்பு செய்வான், பெண்களை டீஸ் பண்ணுவான், வெண்ணையை திருடுவான். பலராமன் அதெல்லாம் பண்ணாமல் குவைட்டாக வளர்ந்தாராம். அந்த ஆய்ப்பாடி பெண்களே சொல்வார்களாம், மை நம்பு வேர்க்கண்ணல்லாள் முன்னம் பெற்ற வளைவண்ணன் அன்மாமேனி தன்னம்பி நம்பியும் இங்கு வளர்ந்தது அவன் இவை செய்தறியான் பொய் நம்பி புள்ளுவன் கள்வம் பொதி அறை போகின்றவா தவழ்ந்திட்டு இந்நம்பி நம்பியாய்ச் சேர்க்கு உய்வில்லை என் செய்கேனோ என்று ஒரு கோபிகை கதறுவதாக திருமங்கை ஆழ்வார் பாடுறார். இந்த பிள்ளைக்கு அண்ணன் வளர்ந்தான் இங்கே, ரொம்ப சாது. அவன் விளவிளேன்னு இருப்பான் பலராமன். அவன் இங்கே வளர்ந்தது யாருக்கும் தெரியாது, சம்பவமே பண்ண மாட்டான். ஆனால் இப்போ வந்திருக்கான் இந்த நம்பி சின்ன பையன், பொய் நம்பி புழுகே வடிவெடுத்தவன், புள்ளுவன் தீங்கே செய்பவன், கள்வம் பதியரை பெரிய குதிர், எதுக்கு திருட்டுத்தனத்துக்கே குதிர், அவ்வளோ திருட்டுத்தனம் உள்ள வச்சிருக்க புதஞ்சு அப்படின்னு அந்த பெண்கள் கம்பேர் பண்ணுவார்களாம் பலராமனை கிருஷ்ணன். பலராமன்ட்டு அவர்கள் இன்னொரு விஷயம் பிடிச்சிருக்கும். அவர்கள் அப்படி உரலில் உட்காந்து பிட்டுக்கு மண் இடிப்பார், அரிசி இடிப்பார். அரிசி இடித்து பிட்டு பண்ணால் இடித்து பண்ணுறதுலே சுவை ஜாஸ்தி. அந்த மெல்ல மெல்ல ஹீட்டை ரைஸ் பண்ணி இடித்து பண்ணும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் போல். அதனால் ஸ்ரீரங்கத்து உலக்கைன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கத்தில் பிட்டு பண்ணிட்டே இருக்கணும், வெள்ளிக்கிழமை தாயாருக்கு பிட்டு, தினமே பிட்டு நிவேதனம். அதனால் ஸ்ரீரங்கத்தில் உரலில் உலக்கை இருக்கும், இடிச்சுட்டு இருப்பாங்க. யாரோ 2 பேர் இடிக்கிறத பார்த்து புதுசாக ஒரு ஆள் வந்தான், நீங்களே இடிக்கிறீங்களா, கொஞ்ச நேரம் இடிக்கிட்டோமா, நிந்தாப்பான்னு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. இவர் இடிச்சுக்கிட்டே இருக்கார். பக்கத்து ஆள் கேட்குறான், எவ்வளோ நாள் இடிக்கணும்னு கேட்டான். இருக்கிற அரிசி முழுக்க இடிக்கணும் அப்படின்னு பெரிய மூட்டை அரிசி போட்டு வச்சுருக்காங்க. இது முழுக்க அடிக்கணும். அப்போ நான் எத்தனை இடிக்கிறது, யார் கிட்டது லீஃப் யார் வரும்னா, புத்திசாலியாக இருந்தால் அடுத்த ஆள் கையில் கொடுத்து தப்பிச்சுவோம். உங்ககிட்ட அந்த அம்மா கொடுத்து ஓடினா மாதிரி, இல்லைன்னா இதுதான் அடிச்சுட்டு இருக்கணும். அதனால் இவங்கெல்லாம் என்ன பண்ண, ஆள் எப்போ கிடைப்பாங்கன்னு கொடுத்துருவாங்க. அந்த பணம் எடுத்துக்க நீங்களே பெருமாளுக்கு பணிவிடை செய்யுங்க. அது மாதிரி கோகுலத்தில் அரிசி இடிப்பாங்க, பிட்டுக்கு அரிசி இடிப்பாங்க, இடித்து தோசையும் பண்ணுவாங்க. இந்த அரிசியை அரைச்சி தோசை பண்ணுறது தான் எல்லா கோயிலையும் பண்ணுறாங்க. கல்லூரில் போட்டு உளுந்த பருப்பை ஊற வச்சு உளுந்த பருப்பை அரைச்சி அரிசியை அரைச்சி கலந்து தோசை பண்ணுறாங்க. ஆனால் அழகர் கோயில் தோசை மட்டும் ஸ்பெஷல். அதன் டேஸ்ட்டே தனி, அதனுடைய சைஸே தனி, அதனுடைய அமைப்பே தனி. அது ஏன் இப்படி இருக்குதுன்னு விசாரித்தா சொன்னாங்க, இந்த அரிசியை நாங்கள் தோசை மாவை இங்கே நாங்கள் அரைப்பதில்லை, இடிப்போம். அதனால ஒரு தனி பீட்டன் ரைஸ் இடித்து போடுறதுனால ஒரு தனி சுவை இருக்கும். அதனால் 1000 பெண்கள் இடிப்பாங்க. அவங்க இடிச்சுட்டு இருந்தால் 1/2 மணி இடித்து கை வலிக்கிறது, வேலையாகலடா கண்ணா அப்படியே அந்த பக்கம் பலராமன் வச்சு சொல்லுவாங்களாம். உடனே பலராமன் என்ன பண்ணுவார், நான் இடிச்சுறேன் கவலைப்படாது அப்படி 4 தட்டு தட்டுவார், இடிச்சு போயிடும். 1/2 மணி முடிஞ்சு போயிடும் வேலை. பலராமன் மட்டும் என்ன சொல்வார், அவர்கிட்ட ஒரு சின்னதாக உலக்கை, அதால் தான் அடிப்பார். எப்படா இந்த மாதிரி அடிக்கிறேன்னு கேட்டால், எல்லாம் இந்த உலக்கையின் பெருமை அப்படி சொல்லுவான். அந்த உலக்கை எல்லாருக்கும் ஆனந்தம் கொடுத்தனால சுனந்தன் என்று அந்த உலக்கைக்கே பேர் வச்சுட்டாங்க. அர்ஜுனுடைய வில்லுக்கு காண்டீபம்னு பேர், கிருஷ்ணனுடைய வில்லுக்கு சார்கம்னு பெயர், கிருஷ்ணனுடைய சக்கரத்துக்கு சுதர்சனன் பெயர், கிருஷ்ணனுடைய சங்கத்துக்கு பாஞ்சஜன்யம்னு பெயர், கிருஷ்ணனுடைய வாளுக்கு நந்தனம்னு பேர், நாந்தகம்னு பெயர், கிருஷ்ணனுடைய கதைக்கு கௌமோதிகின்னு பெயர். பலராமன் வச்சிருந்த உலக்கைக்கு சுனந்த் அப்படின்னு பேர், சுனந்தன். அந்த சுனந்தன் உலக்கையால் அடித்தா உடனே சரியாயிடும். ஏன்னா பலராமன் எல்லாரும் அரிசி இடிக்க சொல்லி வாங்கிட்டு போகலாம். ஆனால் அதுக்காக அவர் ஒன்றும் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டார், கிருஷ்ண மாதிரி கலாண்ட பண்ண மாட்டார். காமா கோட்டை அடித்து கொடுத்துருவார். அதே மாதிரி பலராமன் உழுதாருனா கூட அவ்வளோ அழகாக இருக்குமா. அந்த துரியோதனன் என்ன பண்ணினா, பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் அரசை பிரித்து கொடுக்கணுங்கிற நிலைமை வந்து, திரௌபதி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே உரையில் 2 வாள் இருக்க முடியாது. எனவே வேறு வழியே இல்லை, நாட்டை பிரித்து தான் தீரணும்.
மகாபாரதத்தில் அது ஒரு நாட்டடி அன்னைக்கு வந்து நாட்டை பிரிப்பது என்பது பீஷ்மர்லாம் இஷ்டப்படலை. ஆனால் வேறு வழி இல்லை, அதுக்காக நாட்டை பிரித்தார், ராஜ்யத்தை பிரித்தார். பிரிக்கும் பொழுது தர்மருக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தில் எந்த பகுதி கொடுக்கறதுன்னா அது சகுனி முன்னாடியே லிஸ்ட்டு போட்டு வச்சுருவோம், எங்கெல்லாம் வறட்சியோ அதை கொடுக்குறோம். அதில் ராஜா வருதான், அந்த ராஜாவுக்கு நிம்மதியே இருக்காது. ஏன்னா பயிரே விளையாது, மக்கள் பசிப்பிடியில் வாடுவாங்க, பசுமை என்பதே இருக்காது. அப்படிப்பட்ட பகுதியாக பார்த்து தர்மராஜருக்கு கொடுத்தோம். பெரிய காடு அதை சுற்றி பதிய கொடுத்துட்டாங்க. எது கொடுத்தாலும் தர்மராஜர் சரி பெரியப்பா கொடுத்துன்னு வாங்கிட்டார். இதில் எப்படிப்பா விவசாயம் பண்ணுறது, ஜனங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும், இந்த இடத்த கொடுத்துட்டோம்னா நம்பி யார் குடியேறுவாங்க அப்படின்னு பீமசேனன் கேட்டா. அப்படி அத்தியாயம் பண்ணி வச்சுருக்கான் பெரியப்பன், எப்பா பாரு சூது சூழ்ச்சி அப்பன். அப்போ உடனே பலராமன் சொன்னார், கவலைப்படாத பீமா, நான் சரிப்படுத்துறேன் என்று தன்னுடைய திவ்ய கலப்பையை கொண்டு உழுதார். ஒரு ரவுண்ட் அடித்து உழுதார். அந்த நிலமெல்லாம் பண்பட்ட நிலமாயிடுது. அவ்வளோதான், நிலத்தில் அப்படி பொன் விளையும் பூமி ஆகிடுது. அஸ்தினாபுரத்து மக்களெல்லாம் ஓடி வந்து கிரவுண்டு வாங்கிவிட்டாங்க. எதில் ஏக்கரா நிலம் இந்திரபிரஸ்தத்தில் வாங்குகிறாங்க. ஏன்னா திடீர்னு நாம் காடாக கொடுத்தோம், அதுக்கு இவ்வளோ வேல்யூவான்னு துரியோதனன் பார்த்தா பச்சை பசையில் இருக்குது. அப்படிப்பட்ட கலப்பையும் அப்படிப்பட்ட உலக்கையும் உடையவராகினால பலராமாவதால் சுனந்தவான் என்று பகவானை கொண்டாடினார். அதே மாதிரி திருவேங்கடமுடையான் இருக்கான் என்று தெரிஞ்சு இந்த திருநாமத்தின் அர்த்தத்தோடு உணர்ந்து யாரொருவர்கள் அக்ரிகல்ச்சர் செய்கிறார்களோ, சமையல் செய்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவார்கள். எங்கேயுடன் கலந்து ஜெபியுங்கள். சுனந்தவதே நமஹா. இதுக்கு பின்னணியான சம்ஸ்கிருத ஸ்லோகம். சுனந்தோ முசலோ நாம்னா சங்கர்ஷணகரஸ்திதः சுனந்தவானிதி நாம்னா தத் அத்ரீஷோபிவந்தியதே. சங்கர்ஷன் சேஷன், ஆதிசேஷன் தான். ஆதிசேஷனே மலையாக வடிவெடுத்திருக்கான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகவானுக்கு அந்த ஆதிசேஷனுடைய சுனந்தம் என்கிற அந்த உலக்கு இல்லாமலா போகும் என்று ரசித்து சொல்கிறார் நாரத பகவான். இதுக்கு பின்னணியான தமிழ் பாசம். என்னும்படியே வளர்ந்த வளைவண்ண நம்பி பிடித்த உலக்கை நாலுபடி இடிக்கும் நொடியில் சுனந்தன் அதுடைய அண்ணல் சுனந்தவானாவானே. சுனந்தவதே நமஹா. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.